பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 54 அதிகாரம் 7 அடியேன் வாசிக்கிறேன். இமை பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அதற்கு முன்பதாக இமை பொழுதில் கைவிட்டேன் வார்த்தை இருக்கு. ஏன்னா ஒரு செகண்ட் நம்மளுடைய கண்கள் மூடி திறக்கிற அந்த இமை பொழுதுல ஆண்டவர் நம்மளை கைவிடுறேன் அப்படி விட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுட்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாபிலோனுக்கு இருக்கிற விக்கிரகங்களை அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். ஸோ அந்த சூழ்நிலையில தான் இப்போ தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த நிமிஷத்தில் நீங்கள் எங்களை விட்டு கடந்து போகும்பொழுது நான் அந்த ஒரு இமை பொழுதில் உங்களை கைவிட்டேன், ஆனாலும் நான் மிகுந்த இரக்கத்தோடு உன்னிடத்துல வந்திருக்கிறேன், உருக்கமான இரக்கத்தோடு உன்னிடத்துல உன்னை சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எவ்வளவு முறை தவறு செய்தாலும் இந்த வேளையில பெற்றோராக இருக்கிற ஒவ்வொருவரும் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு அடி அடிப்போம், ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்போம், இல்லைன்னா நம்ம கோச்சிப்போம், இல்லைன்னா இது பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று. ஆனால் நம்ம பண்ணுறது அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம பெரியவங்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கடிந்து கொள்வோம், அவங்க வழியை ஒழுங்குபடுத்துவோம், சீராய் நடத்த முயற்சி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் தேவனும் அந்த இமை பொழுதுல அந்த காரியங்களில் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறார். இமை பொழுதுல எதையும் கண்டுக்காதது போல இருக்கிறார். ஆனால் மறுபடியும் அவர் உருக்கமான இரக்கங்களால் அவர் உன்னை சேர்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கால ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் மூத்தவன் தன் தகப்பனோடவே இருக்கிறான். இளையவன் தன் தகப்பன்கிட்ட இருந்து ஆஸ்திகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தன் நண்பர்களோடு கூட தூர தேசத்துக்கு போகிறான். பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அவனோடு இருக்கிறார்கள். தவறான பாதை, தவறான வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்த பொழுது இந்த ஜனங்கள் கூட இருக்கிறார்கள், நண்பர்கள் கூட இருக்கிறார்கள். எல்லாம் பணமும் செலவழிந்த பின்பு எல்லாரும் அவனை விட்டு போகிறார்கள். கடைசியில் அவனுக்கு சாப்பிட ஒரு வழி இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த பன்றியுடைய உணவு சாப்பிட கூட அவனுக்கு அந்த இடத்துல வாய்க்க பண்ணலை. அவனுக்கு அந்த உணவு கூட கிடைக்கல. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, என் வீட்டில் எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க கூட திருப்தியாக சாப்பிடுவாங்களே, ஆனால் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் மனந்திருந்தி ஆண்டவரே என்று அந்த தகப்பனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். தகப்பனை நோக்கி ஓடி வருகிறான். வரும்போது தூரமாய் பார்க்கிறார். தூரமாய் அவங்க தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். அந்த மகன் வந்தவுடனே இவன் என்னுடைய மகன் என்று கரெக்டாக அவர் ஐடென்டிஃபை பண்ணி ஓடி போய் கட்டி அணைத்து அவனுக்கு முத்தங்களை செய்து அவனுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனுக்கு மோதிரங்களை அணிவித்து தன்னோடு இரக்கமாய் சேர்த்து கொள்ளுகிறார். உருக்கமும் இரக்கமுமாய் அவர் சேர்த்து கொள்ளுகிறார். இதே பிள்ளை தான் சண்டை போட்டு வெளில போச்சு, இதே பிள்ளை தான் தப்பாக பேசிட்டு போச்சு, இதே பிள்ளை தான் சொத்தை பிரிச்சுக்கிட்டு போச்சு, ஆனால் இன்னைக்கு திரும்பி வரும்போது எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. ஆனால் தகப்பன் அதை எதையுமே பார்க்கல. எனக்கு சொத்து வேணாம், மற்ற காரியம் வேணாம், நீ திரும்பி வந்துட்டல, அது ஒன்று போதும் என்று அவர் சேர்த்து கொள்ளுகிறார். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, எவ்வளோ தூரம் நீங்கள் கிளம்பி போயிருந்தாலும், எவ்வளோ தூரம் தேவனை விட்டுட்டு போயிருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல பிரியமாக இருக்கிறார். திரும்ப அவரிடத்துல வரும்போது நிச்சயமாய் அவர் இரக்கங்களால் அவர் உன்னை முடிசூட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. மிகுந்த இரக்கத்தினால அவர் உன் பட்சத்தில் வருவார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவருடைய கிருபை நித்தியமாய் உங்களிடத்துல உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு, அவர்கள் எல்லோரும் மறுதலித்துட்டு போனாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவர்களை மறுபடியும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டார். இன்றைக்கும் உங்களை சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். உங்கள் மீது மனதுருக்கமாக இருக்கிறார். நீ இருக்கிற நிலைமையை அறிந்து உன் மீது மனதுருக்கமாக இருந்து உங்களை சேர்த்து கொள்ளுகிறார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை குறித்து குழப்பத்தோடு, அழுகையோடு, வியாதியோடு, ஆண்டவரே பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா வியாதிகளையும் பலவீனத்தையும் எல்லா விதமான கோல்டு, ஃபீவர், எல்லா சளி இயேசு நாமத்தில் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். யாரெல்லாம் இந்த வேளையில் வியாதியின் மத்தியில் போராடுகிறார்களோ சுகம் உண்டாவதாக. ஆசீர்வதியும் வழிநடத்தும். தேவையற்ற பயங்களுக்கு விலக்கி காத்தலும் உன்னதமானுடைய கரம் கூட இருக்கட்டும். மிகுந்த உருக்கமான ஒரு சூழ்நிலையில இரக்கங்களை கொடுத்து சேர்த்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.